ஹாய்ங்க. இட்ஸ் வெட்னஸ்டே ஈவ்னிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு டே மாரி தான் போச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் பெர்சனல் வேலையா வந்து வெளியில போயிருந்தேன். அ அங்கேயும் சரி, போன பக்கமும் சரி, ரொம்ப ஹெக்டிக்கா தான் போச்சு. ரொம்ப ஒரு மாரி ரொம்ப ப்ரெஷரா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்துச்சு. பெருசா எனக்கு நைட் டின்னர் வந்து செய்யணும் செய்ற இன்ட்ரெஸ்ட்டே இல்லங்க. பட் இருந்தாலும் சம்ஹவ் வி ஹேவ் டூ பாஸ் அவே திஸ் நைட்டா. கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். சாப்பிட்டு தான் ஆகணும். அதனால இன்ஸ்டன்ட்டா வந்து ஏதாச்சும் பண்ணணும். பட் ஆனா அதே சமயம் நல்லாவும் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ கேப்சிகம் தான் ஃபைனா சாப் பண்ணி கேப்சிகம் தோசைங்க. அதில ஒரு தோசை தான் சாப்பிட முடியும். கொஞ்சம் ஊத்தாப்பம் மாரி இது. அதனால ஃபைனா நானு சாப் பண்ணி லைட்டா மேல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நமக்கு தேவை இதே குழந்தைங்களுக்குன்னா லைட்டா பெப்பர் போடலாம். பெரியவங்களுக்குன்னா இன்னும் கொஞ்சம் காரம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாவே போடலாம். அந்த மாரி போட்டுருக்கேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் மேல மட்டும் வேக வச்சு எடுக்கல. திருப்பி போட்டு நல்லா ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும் தெரியுங்களா? லைட்டா தீஞ்ச மாரி, அந்த மாரி ஒரு இதுல தான் திருப்பி போட்டு எடுத்தேன் தோசைய. நல்லா தான் இருந்துச்சு. ரொம்பவும் பார்த்தீங்கன்னா, சூப்பர்பா இருந்துச்சுன்னு சொல்ல முடில. அதாவது கேப்சிகமோட டேஸ்ட் பிடிக்கிறவங்களுக்கு இட் வில் பி குட் நல்லா இருந்துச்சு. பிடிக்காதவங்களுக்கு இட் வில் பி லிட்டில் அ ஹார்ட் சாப்பிடுறதுக்கு. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிடுறதுக்கு. நாங்க எல்லாருமே ஒரு ஒரு கேப்சிகம் தோசை சாப்பிட்டோம். இட் வாஸ் குட். ஆக்சுவலா கேப்சிகம்ல பார்த்தீங்கன்னா, ஒமேகா ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபிஷ்ஷோட சத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒமேகா 3 இதுல இருக்குன்னு சொல்லுவாங்க. வந்து ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாரி குடுக்கும்போது சாப்பிடுறதுக்கும் கஷ்டமாவும் இருக்காது. இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா, தேங்காய் சட்னி. நீங்க உங்களுக்கு இந்த மாரி ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கிற டேஸ்லலாம் என்ன மாரி டிஷ் ரெடி பண்ணீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சீ யூ இன் அனதர் ஷார்ட்ஸ். பாய்.